ஹலோ ஆல், வெல்கம் டு பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து இண்டஸ் வேலியிலேருந்து ஒரு 2 ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கிச்சனுக்கு. ஒன்று வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் ட்ரைப்ளையோடது, நல்ல ஹெவி பாட்டமாக இருந்துச்சு, நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் என்ன ரெசிபி ஃபஸ்ட் பண்ணலான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து ஸ்கில்லெட்டு. ஸோ இதில் ஆம்லெட் பண்ணிக்கலாம், ட்ரை ரோஸ்ட் ஏதாவது ஃப்ரை பண்ணி அரைக்கிறதெல்லாம் இதில் நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு உப்புமா ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் உப்புமானாவே சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குளிருக்கு நைட்டில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அது நல்லா கலர் டர்ன் ஆனோடனே இஞ்சி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே கொத்தமல்லி இலை கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி லைட்டாக பாயில் பாயிண்ட் வந்த உடனே ரவையை இந்த மாதிரி தூவுன மாதிரி அப்படியே அதில் போடணும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாவே ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். அது கூட கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ உங்களுக்கு எது தேவையோ, நெய் பிடிச்சிருந்துன்னா நெய் போட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியே மூடி வச்சுருங்க. நல்லா அந்த ஹீட்லேயே வெந்துடும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வந்து சட்னி வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் வந்து யூஸ்வலாக இதோட பழமும் சர்க்கரையும் வச்சு சாப்பிடுவோம். நான் கர்டோடு சாப்பிடுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.